அவுட்புட் டைரக்டரி இது, என்னுடைய லாக் டைரக்டரி இது. SQL Server 2014 இருக்குது. டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணுறேன். டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா TestDB டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் இருக்குது. dbu.testdb01 02 03 04. ஸோ TestDB நான் வந்து ரன் பண்ணுறேன். ஒன்று வந்து SQL டோட்டல்ஸ் இருக்குது. DB02 பார்த்தீங்கன்னா 2 வந்து ஜாவா டோட்டல் இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா HTML டோட்டல் இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா mysql டோட்டல்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணணும். அது வந்து இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னா எக்ஸ்போர்ட் ஆல் டேபிள் ஃப்ரம் SQL Server டேட்டாபேஸ். ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். Visual Sharpல கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோடு நம்ம ட்ரை கேட்ச் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே சம் எரர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் எரர் கிடையாது, ஜஸ்ட் லெட்டர் ஃபைல் மிஸ்ஸிங் இது. ஓகே, ஸோ இது என்னென்னா யூஸிங் system.data.sql client லெட்டர் ஃபைல் மிஸ்ஸிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா யூஸிங் system.data. ஓகே, லெட்டர் ஃபைல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைரக்டரி யூஸ் பண்ணுறதுனால யூஸிங் system.io. ஓகே, இப்போ வந்து லெட்டர் ஃபைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் கொடுக்குறோம். டேட் டைம் எதுக்குன்னா இயர், மந்த்து, டேட்டு, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், டேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து நம்ம லாக் ஃபோல்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதில் வந்து இன்னைக்கு டுடே டேட் அண்ட் டைமோட வந்து நமக்கு வந்து எரர் ஃபைலும் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வேரியபிள் ப்ரொவைட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதான் டெஸ்டினேஷன் ஃபோல்டரை பார்த்து கொடுத்துருக்கேன். இதை நம்ம SSIS அவுட்புட் ஆகி தான் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் எலிமெண்ட்டை வந்து நம்ம கமாண்ட் எலிமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து .txt வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL Server. Visual Studio 2015 SQL Server 2014 நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் அது, அதுக்கான கோடு தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் செக்யூரிட்டி வந்து ட்ரூவாக இருக்கணும். அதேமாதிரி நம்ம என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணால் TestDB டேட்டாபேஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரீட் லிஸ்ட் ஆஃப் டேபிள் வித் ஸ்கீமா ஃப்ரம் த டேட்டா ஸ்பேஸ். ஓகேவா, அதில் வந்து என்ன இருக்குதுன்னா செலக்ட் ஸ்கீமா நேம், ஸ்கீமா ஐடி as ஸ்கீமா நேம், கமாண்ட் நேம் as டேபிள் நேம் ஃப்ரம் சிஸ்டர் டேபிள் வேர் இஸ் _ms_ snipped equal to 0. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம வந்து நம்ம SQL Server 2014 வந்து இந்த கொரியை ரன் பண்ணிவிட்டு என்ன நம்பர் ஆஃப் ஸ்கீமா நேமில் வந்து எவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது, ஸோ அதை பார்க்கறதுக்கான கொரி தான் அது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணால் SQL கமாண்டில் வந்து நியூ SQL கமாண்டில் வந்துட்டுனா கொரி அண்ட் SQL கனெக்ஷன் வந்து நம்ம வந்து நியூ SQL கமாண்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ SQL கனெக்ஷன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா டேபிள் பார்த்துட்டு DT ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம DT.loadல பார்த்தீங்கன்னா cmd.execute வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லூப் 3 தான் த்ரூ த டேட்டா டேபிள் DT சொல்கிறோம். அதுதான் DT வந்துட்டு தட் as schema and table. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து லூப்பில் வந்து ரன் பண்ணுறோம்னா ஃபார் ஈச் டேட்டா ரோ லூப் பார்த்திங்க அப்படின்னா தருப்பாருங்க. ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DB நம்ம யூஸ் பண்ணுறோம். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அரேயில் ஸ்டோர் பண்ணுவோம். அரே வந்து எப்படி ஸ்டோர்னா DT_row.item அரேயில் தான் உண்மையாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அரே 0 எடுத்துகிறோம். 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து வேலையை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதேமாதிரி ஸோ அரே 2 பார்த்திங்க அப்படின்னா டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா அரே 1 எடுத்துகிட்டு 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஃபுல் பார்த்து வந்து நம்ம எப்படின்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் அதோட ஸ்கீமா நேமு, அதோடைய டேபிள் நேமு, இன்னைக்கு டுடே டேட் அண்ட் டைமு, அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த நேமில் தான் நம்மளுடைய அவுட்புட் டைரக்ட்லி SSIS அவுட்புட் டைரக்ட்லி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அது மாதிரி அந்த கோடில் எழுதியிருக்கோம். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் த டேட்டா ஃபார் ஏ டேபிள் இன்டு த டேட்டா டேபிள். இதுக்குன்னா ஸ்ட்ரிங் டேட்டா கொரி இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கொரி எடுக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்கீமா நேம், அதோடைய டேபிள் நேம் என்ன. ஓகேவா, எடுத்துகிட்டு அதே SQL டேட்டா _ கமெண்டில் என்ன யூஸ் பண்ணால் SQL கமெண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி அண்ட் SQL கனெக்ஷன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, டேட்டா டேபிள் D_table ஈக்குவல் டு நியூ டேட்டா டேபிள் வந்து புதுசாக கால் பண்ணுறோம். பண்ணிவிட்டு
டி அண்டர்ஸ்கோர் டேபிள் டாட் லோட் பண்ணிட்டு டேட்டா அண்டர்ஸ்கோர் கமெண்ட் டாட் எக்ஸிட் ரீடை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரீம் ரைட்டர் எஸ்டபிள்யூ ஈக்குவல் நம்ம நல்லுன்னு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துறோம். கொடுத்துட்டு எஸ்டபிள்யூ நியூ ஸ்ட்ரீம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபுல் பார்த்து வந்து நம்ம ஃபால்ஸாக கண்டிஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த ஹெடர் ரோ டு ஃபைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ்லேருந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோடைய காலம் நேம் இருக்குல்ல, ஐடி கோர்ஸ் டைட்டில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம கொடுக்கும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். இந்த ஃபஸ்ட் இதில் ஹெடர் ரோ ஃபைல் தான் மட்டும் எழுதுவோம். அது என்னென்னா ஃபார் இன்டிஜர் ஐசி ஈக்குவல் டு 0, ஐசி லெஸ் தேன் காலம் கவுண்ட் ஐசி சி ப்ளஸ். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் 1 by 1 நம்ம கொடுக்குறோம். என்னென்னா நமக்கு காலம் இருக்கோ அந்த காலம் மட்டும் அந்த ஃபைல் கமாண்ட் டெலிமிட்டர் பேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஹெடர் ஃபைலாக நம்ம வந்து எழுதிடுவோம். எழுதிட்டு என்னென்னா லாஸ்ட் எஸ்டபிள்யூ டாட் ரைட்டில் பார்த்துட்டு எஸ்டபிள்யூ நியூ லைன்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஆல் த ரோட் டு த ஃபீல்டு ஃபைல். என்னென்னா இப்போ நம்ம டேட்டா பேஸ்லேருந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, கொரி பேஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இன்டிஜர் ஐஆர் ஈக்குவல் டு 0, ஐஆர் லெஸ் தேன் காலம் கவுண்ட், அதே மாதிரி ஐஆர் ப்ளஸ் ப்ளஸ். இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் டேட்டா ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ரோல் வந்து ஒரு டேட்டாவாக எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அதேமாதிரி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட், அதேமாதிரி செகண்ட் டெக்ஸ்ட், அதேமாதிரி தேர்ட் டெக்ஸ்ட், அதேமாதிரி ஃபோர்த் டெக்ஸ்ட். அதில் வந்து டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்து 1 by 1 வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? அது என்னென்னா இஃப் நாட் கன்வெர்ட் டாட் இஸ் டிபி நல் டிஆர் ஐஆர்ன்றது நம்ம அறையில் வந்து 1 by 1 ஸ்டோர் பண்ணிவிட்டு எஸ்டபிள்யூ டாட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அரே டிஆர் டாட் ஐஆர் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரிங் தான் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் உருவாக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஃப் ஐஆர் லெஸ் தென் காலிங் அவுட் -2 போது என்ன ஆகுனா உங்களுக்கு எஸ்டபிள்யூ டாட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலிமிட்டர் தட் இஸ் கமாண்ட் டெலிமிட்டர் வந்து கால் பண்ணி எடுத்துக்கிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்டபிள்யூ டாட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூ வந்து நியூ லைன்ஸ். இது மாதிரி ஒரு லைன் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்லாம் வந்து 1 by 1 சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா எஸ்டபிள்யூ டாட் க்ளோஸ் ஆகிடும். எஸ்டபிள்யூ டாட் கிளாஸ் எது கொடுத்தோன்னா ஸ்ட்ரீம் ரைட் வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸ்ட்ரீம் ரைட் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா SQL கனெக்ஷன் இருக்கும். ஸோ SQL கனெக்ஷன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடும். இது மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் லைன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்ததுக்கு வந்து சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி பார்த்தீங்கன்னா 1 இதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோன்னா ஜாவா டியூட்டோரியல், அதேமாதிரி SQL டியூட்டோரியல், அதுமாதிரி சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஒரே டைம் வந்து இந்த கோட் வச்சு நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SW க்ளோஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி SQL கனெக்ஷன் டாட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச். இப்போ இன்கேஸ் ஏதாவது இந்த கோடில் ஏதாவது எரர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம கேட்சில் பார்த்தீங்கன்னா சம் எரர் என்ன எரரோ அதை இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அது எரர் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லாக் ஃபோல்டரில் எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டேட் டைம், இன்றைக்கி என்ன டேட் டைமோ அந்த டேட் டைம் போட்டு என்ன எரர் அது மென்ஷன் ஆகிட்டு டாட் லாக் நேம் மென்ஷன் ஆகிடும். ஓகேவா? லாகில் தான் நமக்கு சேவ் ஆகும், டாட் லாக்ஸ் தான் சேவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எஸ்டபிள் ரைட்டில் என்னன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வந்து ஃபைலில் வந்து எல்லாமே சேவால் கொடுத்துடலாம். இதான் வந்து லாக் ஃபோல்டர். இது லாக் ஃபோல்டர் நம்ம டேட்டா வந்து ஃபுல்லாகவே சேவ் ஆகும். என்னென்னா எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டேட் டைம் டாட் லாக் நேம் தான் நமக்கு எரர் லாக் சேவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். பில்டு வந்து சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை வந்து என்னோடய SSIS அவுட்புட் டைரக்டரி பார்த்தது, இது வந்து லாக் பார்த்தது. இதில் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, எந்த எரருமே இல்லை, கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் என்னோடய SSIS அவுட்புட் டைரக்டில் பாருங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 TestDB01, TestDB02, TestDB03, TestDB04 கண்டென்ட் டெக்ஸ்ட் ஃபைல் வித் கண்டென்ட் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். இன்றைக்கி டுடே டேட், அதாவது DBO ஸ்கீமா நேம், டேபிள் நேம், டுடே டேட் அண்ட் டைம் .txt அந்த ஃபைல் வந்து 1 by 1 சேவ் ஆகிருக்குங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நான் இன்கேஸ் வந்து என்னுடைய ஒரு பாத்தை சேஞ்ச் பண்ண வச்சுக்கலாம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா SSI அவுட்புட் டைரக்ட்லி பார்த்து நான் சேவ் பண்ணுறேன், மாற்றி எதாவது எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எரர் ஃபைலில் காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சி யூசர்ஸ் இருக்குல்ல, யூசர் மட்டும் நான் வந்து இப்போ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா சி அட்மினிஸ்ட்ரேட்டர்லும் போது நம்ம வந்து இது எரரோட பார்த்து வந்து எரர் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த எரர்னால என்ன ஆகுனா நமக்கு வந்து லாகில் வந்துட்டு நமக்கு எரர் சொல்லி ஒரு மெசேஜ் வந்து இண்டிகேஷன் ஆகிடும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம லாகில் வந்துட்டு எரர் லாக் அண்டர்ஸ்கோர் இன்றைக்கி டேட் அண்ட் டைமில் போட்டு டாட் லாக்ன்ட்டு சேவ் ஆகிருக்கு. இதான் அதோடைய எரர்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.